எஸ், நாங்கள்லாம் ஷூட்டிங்கில் இருக்கோம். வணக்கம் செல்வத்தஜிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். எஸ், எப்படி ஷூட்டிங்கில் இருக்கேன், அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல, ஒழுங்காக சாப்பிட முடியல, தூங்க முடியல. பட் இதெல்லாம் மீறி தான் நம்ம ஷூட்டிங் வரும். பட் ஐ லவ் ஒர்க், ஐ லவ் ஹார்ட் ஒர்க் எல்லாமே. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து நம்ம மருமகள் ஷூட்டிங். இன்றைக்கி தேதி சண்டே. பிராணம் தின்னுட்ருப்பேன், இப்போ வந்து ஒரு பூரி தின்னுட்ருந்தேன். சரி, ஓகே, பாய். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 4/5/2025 இன்றைக்கி நம்ம வந்து மருமகள் ஷூட்டிங். என்ன தெரியல, இப்பப்போ வர வர வந்து நேற்று வந்து ஒரு லொக்கேஷன் மாறி போயிருந்தேன். அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணேன். என்னோடய சென்னை ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே இங்கே தான் கேரளா ஹவுஸில் ஸ்டார்ட் ஆனது. அன்றைக்கி நாங்கள் கேரளா ஹவுஸ் தான் வந்திருக்கோம். ரீகலெக்ட் ஆகுது எல்லாமே, சில விஷயங்கள். பாய், இதையும் என்ஜாய் பண்ணுவோம். பட் யோசிக்கிறது நிறைய விஷயத்தை. பாய், லவ் யூ. Hi my subscribers, very good morning. I'm very sorry today also my மருமகள் ஷூட். ஸோ இன்றைக்கி உங்களுக்கான வீடியோஸும் கிடையாது. எனக்கு இதனாலேயே சத்தியமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் தான் சொல்கிறேன், என்னோடய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோடய கோபம், என்னோடய பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், என்னோடய பூஸ்டர். எனக்கு ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஒர்க்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட காலில் ஒரு கிளாஸ் பீஸ் ஏறிடுச்சு. பட் டிடி போட்டு வந்தேன். சும்மா அப்படிதான் ஏதாவது ஒன்று நடக்கும். பட் எதுக்காகவே நான் வந்து டாலரபிள் பண்ண மாட்டேன். இதனால் இந்த வேலை கெடக்கூடாதுன்றது நான் நினைப்பேன். நம்மளால் எந்த விஷயமும் கெட்டு போகக்கூடாதுன்றதை நினைப்பேன். எப்போவுமே எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு முடியும்னு நினச்சிட்டா அது முடியும். ஸோ ஆனால் என்னால் இந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணவே முடியல. அதை பண்ணலைன்ற ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு அவ்வளோ ஜாஸ்தியாகுது. மோர் தென் 4-5 days ஆயிடுச்சு. ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும்.